வணக்கம். நாமம் கடவுள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம உயிர் பற்றி தான் பார்க்குறோம். நமக்குள்ள நம்ம மனித ஆன்மாவுக்கு இந்த பாடிக்கு உள்ள உயிர் சரிங்களா. இது வந்து எப்படிப்பட்ட தன்மை வந்து வாய்ந்தது, இந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் அந்த கடவுளோட இணைந்து நம்ம செயல்படலாம். அந்த கடவுளோட இணைந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நம்ம ஈஸியாக நம்ம பெற்றுடலாம். ஓகேவா? என்ன அப்போ பாருங்கள், இப்போது அந்த உயிருக்கு என்ன சொல்கிறாங்க, அந்த சிவம் தான் நமக்கு நிலையான உயிர் சிவத்தோட தான் போய் சேரணும். வேற சார்பு அதுக்கு கிடையாது. நான் சொல்ல போறீங்களா? இந்த பிறவி எடுக்காத உயிர்கள், எண்ணீர் அழகா உயிர்கள், அந்த உயிர்களுக்கு நிலைத்த சார்பு இது சிவம். கடவுள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிலைத்த சார்பு. கடவுள்கிட்ட போய் சேரத்துக்காக மட்டும்தான் நமக்கு இந்த பிறவியை அந்த கடவுள் கொடுத்துருக்காரு. பாருங்க, மாயா காரிய கருவிலை கொண்டு அறியும் அறிவு சுட்டறிவு. புரியுதுங்களா? மாயா காரிய கருவிலை கொண்டு அறியும் அறிவு சுட்டறிவு. மாயா காரிய கருவிகள் என்ன? மாயை என்னன்னா பொய்யான ஒன்றத்தை உண்மையின்னு நம்ப வைக்கிறது பேர் தான் மாயை. இந்த உலகமே பார்த்தீங்கன்னா பொய் தானே சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நம்ம மனித மூளை கொண்டு உண்டாக்குன எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொய் தான் இல்லையா? என்ன இப்போது அதான் சொல்கிறாங்க. இப்போ மாயா காரிய கருவிகளை கொண்டு அறியும் அறிவு சுட்டறிவு. சரியா? அறிந்ததை குறித்தரும் அறிந்தேன் என்றும் சிற்றறிவு. ஓகேவா? இப்போது நம்ம அறிந்ததை நம்ம இதை செய்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ நம்ம பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இல்லையா? செய்துட்டு அதை செய்துட்டேன் சொல்கிறோம். அப்புறம் அறிந்தேன் அப்படின்னா எனக்கு எதிராக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா சிற்றறிவு. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. புரியுதுங்களா? என்ன இவ்விரண்டும் புல்லறிவு. புல்லறிவுனா என்ன? சின்ன அறிவு. சரியா? இருள் சார்பால் ஏதும் அறியா நிலைமை அறியாமை பேதமை. இருள் சார்பால் எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு பேதம் பார்த்தீங்கன்னா அறியாமை. அறிவினும் இரண்டனையும் கடந்து நீங்கி அதுவே அறிவினும் இரண்டனையும் கடந்து நீங்கினவை மேலான முற்றறிவு. இது இந்த சிற்றறிவு அப்புறம் அந்த சுட்டறிவு, இது ரெண்டுத்தையும் கடந்து நிற்கிது பார்த்தீங்களா? இந்த ரெண்டு அறிவுமே கடந்து அது நீங்கி நிற்கணும். சொல்ல போறீங்களா? கடந்து நிற்கணும், அது நீங்கி நிற்கணும். நீங்கி நின்னாதான் அந்த எரிய ஆற்றல் நமக்குள்ளே செயல்படுங்க. அதாங்க உண்மை. நம்ம என்ன சொல்கிறோம், நான் அதை செய்து முடிச்சுட்டேன், எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய ஆள், இந்த மாதிரிலாம் நம்முடைய சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம தற்பெருமை கொண்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அந்த கடவுள் நம்மகிட்ட கிட்ட எட்டி கூட பார்க்க மாட்டார். சரிங்களா? என்ன அதை தான் அவங்க சொல்கிறாங்க. அறிவினும் இரண்டனையும் கடந்து அதே மாதிரி நீங்கி. ஓகேவா? அது சுத்தமாக நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதை கடந்து அதை சுத்தமாக நம்ம கடந்துடணும். கடந்ததுன்னா என்ன? அந்த பாதையில் போயிட்டு நம்ம தெரிஞ்சுட்டு ஓகே அப்படின்ட்டு, ஆனால் அது நம்மளை ஆட்கொள்ளாமல் அதை விட்டு கடந்து நிற்கணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நிற்கணும்.
என்ன அதுமாதிரி நீங்கள் வந்து நிற்கிறதுக்கு பேர் தான் நீங்களவே மேலான முற்றறிவு. அதுவே பொறி வழி செல்லா நெறி நிற்கும். பொறி வழினா என்ன? நம்முடைய ஐம்பொறிகள் சரிங்களா, அந்த ஐம்பொறிகள் வழியாக அது வந்துட்டு வெளியில் வந்துட்டு போய் நம்ம வந்து பார்க்குறோம்ல, வெளியில் நம்ம அந்த அந்த ஐம்பொறிகள் வழியாக தான் நம்ம பார்க்குறோம். இது கண், மூக்கு, வாய், செவி, மெய். ஓகேவா? இதை கொண்டு தானே நம்ம வந்து செயல்படுறோம். இப்போது இந்த பொறி வழி செல்லா நெறி நிற்கும் சரிங்களா. இந்த பொறி வழியாக அது வந்து போகாது. என்ன, அது போகாமல் அது வந்து அப்படியே வந்து நிற்கும். இது நம்ம அந்த முற்றறிவு. பொறி வழி நீங்கினவுடன் எங்கும் தானாக விளங்கும். புரியுதுங்களா? பொறி வழி அது வந்து போகாது. அந்த மாதிரி போகலை அப்படின்னாலுமே அது எங்கேயுமே தானாக விளங்கும். பொறி வழி நம்ம பொறிகளை வச்சு நம்ம வந்து செயல்படலை அப்படின்னா என்ன தெரியுமா நடக்கும்? எல்லா இடத்துலையும் நம்ம நிற்போம் அந்த கடவுள் மாதிரி. அதாங்க கடவுள் நான் கூட ஒன்று நான் ஏன் சொல்கிறேன், நம்மளால் ஆக முடியும் அதெல்லாம். அப்போ பாருங்க, தாயான போது நல்லறிவாகிய சிவ உணவாய் அவற்றினுள் தான் ஒடுங்கி நிற்பது. புரியுதுங்களா? தானாகிய பொழுது சரியா, நல்லறிவாகிய சிவ உணவாய் அவற்றுள் தான் ஒடுங்கி நிற்பது. எனது நமக்குள்ளே அப்படியே வந்துட்டு ஒடுங்கிடும். என்னது தான் நான் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அப்படின்ட்டு நம்ம அந்த கடவுளை நம்மளும் ஒன்று அப்படின்னு நம்ம வந்து ஒடுங்கி நம்ம நினைக்கும் பொழுது தான் அந்த கடவுளை வந்து நமக்குள்ளே வந்து ஒடுங்குவார். புரியுதுங்களா? என்ன, ஆதலில் அறிவின் செறிவாகி நிற்கும் அது. ஆதலில் அறிவின் செறிவாகி அந்த சிவமே நமக்குள்ளே இருக்காரா, நமக்கு அறிவுக்கு எது பஞ்சம்? நமக்கு எல்லாமே தெரியும். அதுவே உயிருக்கு உயிராய் சீவனமாகும். அதுவே உயிருக்கு உயிராய் சீவனமாகும். ஏன்னா அந்த கடவுள் அந்த சீவனும் ஒன்றா இருந்து செயல்படும் பொழுது, ஒன்றா நம்ம நினைக்கும் பொழுது அந்த சிவன் வந்துட்டு என்ன ஆகும்? அந்த சிவன் வந்துட்டு நம்மளுடைய சீவனாக மாறிடுவார். புரியுதுங்களா? இந்த சிவன் வந்துட்டு நம்ம சீவனாக மாறிடுவார், நம்ம உயிரை மாறிடுவார். ஓகேவா? நன்றி.